7,000 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த மனுஷன் 1,000 ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்த மனுஷன் அவருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலையே. அப்புறம் என்ன நீங்க எதிர்பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்க ரொமான்டிக்கா இருந்தீங்களா? ஆனா நீங்க கொஞ்சம் நீங்க பேம்பர் பண்ற ஆளா வரணும். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? யாரோ ஒருத்தர் பேம்பர் பண்ணக்கூடிய கிட்டாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கேட்டு வாங்க வேண்டியது ரிட்டர்ன் ஒரு எரிச்சல் வருதா இல்லையா? இதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு சுதந்திரமான மனசோட அவரால் வாங்க முடியல, அதுவும் பதட்டம் தானே. அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஈக்குவல் ஏஜ்ல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் இருக்கு. ஒரு வயசு தான் அதிகபட்சம் கூட இருக்கலாம், 2 வயசு தான் கூட இருக்கலாம்ங்கறீங்க. அந்த பையன் எப்படி அவங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுவான்? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருக்கிற என்னை விட்டுட்ட, எனக்கும் செல்லக்கூடிய பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்றது எனக்கும் பண்ணு. ஓஹோ கிஸ்ஸா. எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கடா நீ. பிஃபோர் பேபி வந்து என்னதான் தேடுவாரு, எங்கடா இருக்க அப்படி சொல்லி தேடுவாரு. இப்போ வந்து நான் அவர் முன்னாடி நின்னா கூட டே தள்ளு பாப்பா தேடி போறாங்க. ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னா என் பையனுக்கு ஒரு 1.5 வயசு தான் சார் ஆகுது. அவனுக்கு வந்து 2599 சொல்லிட்டு ஒரு பேகி ஜீன்ஸ். நம்ம பிள்ளைங்க. இப்போ நான் அவங்கள சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என் பையனோட போனா ஒரு 3000 முடிஞ்சிடும். அவங்கள சேர்த்துக்கிட்டா ஒரு 10,000 ஆயிடும் சார். அதுதான் சார் வேணும்னே தான் கட் பண்ணி விடுறாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து அது நான் மங்களகரமா இருக்கேன் அவனை பார்த்து அப்படி இப்படி இப்படி குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா. எனக்கு அப்பா கிடையாது. என் பையன் பிறந்த பிறகு அப்பாவை பாக்குறதுனால போயிட்டு வர நேரம்லாம் அவனுக்கு டாய்ஸ். அவனுக்கு வாங்கிட்டு வந்தா நான் சண்டை போடுவேன். எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ, எனக்கு ஏதோ 5 ரூபா 10 ரூபா, அவனுக்கு நான் 500 ரூபா 600 ரூபா. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. என்ன பொம்மை பிடிக்கும்? எனக்கு டாய்ஸ் எல்லாமே பிடிக்கும் சார். இந்த பைத்தியம் எப்ப தெரியும் டாக்டர்? இது பைத்தியம் இல்லம்மா, நினைவு தப்பி 10 வயசுக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான். மேரேஜ் ஆகி ஃப்ரம் த டே 1 வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க. சாப்பிடுறப்ப வந்து தட்டில் ஃபுட் போட்டுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாய் மயில இந்தா அப்படின்னு எனக்கு தான் கொடுப்பாங்க. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அடி வாங்க போறப்ப. ஆனா இப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ஜனனி தன்வி சாப்பிட்டாளா, பாப்பா சாப்பிட்டாளா, நீ அவளுக்கு ஊட்டிட்டியா? எனக்கு தான் புரியலையா இல்ல உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலடா சார். பாப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப நட்சத்திரம் போறதும் நிலா போடுறதும் கண்ணுக்கு மை தீட்டுறதும் அப்படியே மேக்கப் பண்ணி ஃபுல் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூல் வருது சார். என்ன வன்மம் குழந்தைக்கு பண்றது நல்லா இருக்கு, அது மாதிரி ஓகே அதெல்லாம் பண்றேன். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்து குட்டு அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு தான் சார். என் பொண்ணு. இரு நான் பேசுறேன். டேய் என்ன லந்து பண்றீங்களா? அந்த பக்கம் முன்னாடி நம்ம கூப்பிட்டு சார். இப்போ அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு. பொண்ணு குட்டு குட்டு போய் தான் கூப்பிடுறேன் சார். அதுவே ஞாபகம் இல்லை சார் எனக்கு கூப்பிட்டு வர. நான் சொன்னேன் மாம்சு மாப்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? சோஷியல் மீடியால அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் இருக்கேன் சார். என் மனசு பத்திக்கிட்டு எரியுது, சத்தியமா சொல்றேன். பத்திக்கிட்டு நான் ஃபேமிலியா பிக்சர் வச்சிருக்கேன். நான் டிபில உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காங்க. லூசு பை சார், ரொம்ப லூசு சார். பேசிக்கா என்னன்னு கேட்டா அம்மு பின்னாலே வந்தீங்களே, அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. இல்ல பிக்சர்ல தான் இருக்காங்க அவங்க. இப்ப சொல்லு சாமி காசட்டி போட்டுருமா இவருக்கும் சேர்த்து? ஐ மீன் இன்னும் டச்ல தான் இருக்காங்க சார். அம்மா என்ன மாதிரி ஒன்றும் புரியல. நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் போச்சு. பையனுக்கு பொண்ணுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 7000 ஆச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா 1000 குள்ளே முடிச்சிட்டாங்க. வச்சுட்டாங்க இல்ல 7500 ரூபாய்க்கு ஆப்பு வச்சிட்டாங்க இல்ல. இவங்களுக்காகவே நான் வேலைக்கு போகணும் போலயே. ரெகுலரா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமா பண்ணுவாங்க. பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எக்ஸ்ட்ராவா நீங்க எடுத்தோம். அப்ப எனக்கு யார் எடுத்து தருவா சார்? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அதான் ஏற்கனவே நீங்களே எடுத்துக்கிறீங்களே. அது நான் எடுத்துக்கிறேன் சார். அவங்க தரப்புல எடுத்து தரணும்ல. ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சலங்கனே. காசு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது சார். இல்ல காசு ப்ராப்ளம்னா பிள்ளைங்களுக்கு 700 ரூபாய்க்கு தானே வாங்கி இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அந்த அவர் பொங்கலுக்கு வாங்கி கொடுத்த உடனே நீங்க ட்ரெஸ் போட்டுக்கல நீங்க? போடல சார். ஏன்னா எங்களுக்கு மட்டும் எடுத்ததுனால அவருக்கு எடுத்துக்கல. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ அவளோட ஆளா? அப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே பாப்பாக்கு வந்துட்டு பர்த்டே வரப்பலாம் வந்து நான் கேக் கட் பண்ணுவோம் சார். நைட் வந்து அந்த கேசரி கேக் மாதிரி பண்ணுவேன். லாஸ்ட் இயர் வந்து நான் பண்ணல, இல்லப்பா பண்ணல அப்படின்ட்டேன். ஆனா அவர் பண்ணாரு சார். என்னடா இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? அதே வந்துட்டு என் பர்த்டேக்கு அப்போ நான் கோச் பேன் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆனா ஒண்ணு இவங்க பண்ணலன்னா இவங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது எல்லாருமே பண்றாங்க. பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு மணின்னு போட்டு எடுத்து வந்தான். கேக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் பண்ணல. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னோட பேசவே இல்லை. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. எனக்கு வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு யார் ஒரு ஃப்ரெண்டுக்கேனாலும் அவங்களை எப்படி கூப்பிடுவோமோ அப்படிதானே சார் எழுதுவோம். ஹாப்பி பர்த்டே அவ வந்துட்டு சேட்டை பண்ணா சேட்டக்காரி. கறி குழம்புல எலும்பு
உன் கதையே வேணா கிளம்பு இப்ப வாங்கலைன்னா ப்ராப்ளம், சரி வாங்கினா ப்ராப்ளம் முடிஞ்சுனா மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? ஆமா சார், எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதானே சார் எழுதணும். எப்படி கூப்பிடுவாரு? மணிமா. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஒரு மூளை வந்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் ப்ராசஸிங் ஆக மாட்டேங்குது சார். ஆனா குழந்தைக்கு அது ப்ராசஸ் ஆகுது. நம்ம கிட்ட மட்டும் எனக்கு தெரியாது, தோணல அப்படின்னு சொல்றாங்க சார். என்னடா புத்தலாட்டம் அது? அவங்க போகும்போது அவங்ககிட்ட கேட்பேன் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். அப்பயும் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சொல்ல மாட்டேனா சார்? நான் ஆக்சுவலா கேட்டாங்க இந்த பாருங்க, சார். அவரை மிரட்டுங்க, அது ஓகே சார். அப்படி என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. என் குழந்தைங்க நான் வாங்கிட்டு போனா அது எக்ஸைட் ஆகுது, சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் பார்க்கறப்ப எனக்கு சந்தோஷம் வருது. ஆனா மணிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா மணி அதில் நொட்ட சொல்லுது. உண்மை சார் பூ கூட பூ வேணுமான்னு கேட்டு தான் சார் வாங்கிட்டு வருவாரு. ஆமாமா, ஏன்னா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா நீ ஏன் முல்லைப்பூ வாங்கல? பூ வேணுமா அப்படின்னு கேட்டேன், வேணாம் அப்படின்னாங்க. அவர் இறங்கி வாங்குமா அப்படி சொன்னா பரவாயில்ல சார். பூ வேணுமா ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. கேட்டு வாங்க வேண்டியது ரிட்டர்ன் ஒரு எரிச்சல் வருதா இல்லையா? இதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு சுதந்திரமான மனசோட அவரால் வாங்க முடியல, அதுவும் பதட்டம் தானே, அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனேமே வந்து என்னை பார்த்து தான் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணணும். இப்போ பேபி வந்ததுக்கப்புறம் அவ டப்புக்கு நடுவில் வந்துடுறா. நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மைல் அவளுக்கு ஆயிடுது. இப்போலாம் ஸ்மைல் பண்ணுறதே மறந்துட்டாங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எந்திரிக்கிறதே 12 மணிக்கு தான் சார் ஆஃப்டர்நூன். ஸோ நான் மார்னிங் 7 o'clock எழுந்துச்சு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவங்க எழுந்திரிக்க டைமில் நான் இருக்கவே மாட்டேன். நீங்க தூங்கி 12 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளைகிட்ட எப்படிமா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ரெடியாகி உட்காந்து சிரிச்சிட்டு போகணுமா? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. அவங்க வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நானும் அந்த பேபியை தூக்கிட்டு தான் இறங்கி வரேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து என்ன ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேபி பிறந்து பீடியாட்ரிஷியன் பார்த்து பேபி அப்படி கொண்டு போறாங்க டாக்டர். சரி, நான் உங்க கையை அப்படி பிடிச்சிருக்கேன் சார். அப்படியே போறாரு. ஓ அப்படியா விஷயம்? என் கை அப்படியே போகுதாங்க. நான் கேட்குறேன் எங்க போறீங்க அப்படின்னா, பாப்பா தம்பி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, உலக லெவல்ல பழி போடுறாங்க. ஏமா புள்ளையே அவர் கையில வாங்கல, மனுஷன் எக்ஸைட்மென்ட்ல புள்ளைய போய் தூக்க பிள்ளை போக பார்க்கற வெளிய எல்லாரும் இருக்காங்க சார். டெலிவரி வார்டில் எனக்கு அவர் மட்டும் தானே சார் இருக்காரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். காமிச்சிட்டாங்க, பாகுபலி படத்துல தூக்கி காட்டுற மாதிரி ஏதோ காட்டிருப்பாங்கம்மா. அவர் ஆசையா கையில வாங்கி புள்ளைய பார்க்க ஆசைப்பட மாட்டாரா? நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. எனக்கு பயமா இருக்கு, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாரு? போயிருக்க மாட்டாரு சார். அப்புறம் நான் சொல்லி சரி போங்கன்னு சொன்னேன். ஓ புராணே. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. வயித்த கிழிச்சு குழந்தைய வெளியில எடுத்துட்டு தைக்காம இருக்கிற ஒரு கண்டிஷன்ல கூட இவன் எப்படி ஆளு அப்படின்னு டெஸ்ட் பண்ற புத்திசாலி தானே இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 6 மாசமா எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காரு. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. அது வாங்கி கொடுத்தா அவளும் கேட்பா. அவ சாப்பிட்டானா அவளுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்றதுனால எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்கா. அது தப்பு தானே? இது தெய்வீக குடும்பமா? இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்கியே செத்து போடா நீ. ஓகே, வெளியில போகும்போது வாங்கி தர வேணாம் சார். அவ தான் ஸ்கூல் போயிடுவாள்ல. நான் வீட்ல தானே இருக்கேன். அப்ப நீங்க ஆஃப்டர்நூன் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. இனிமே மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. அவரோட மைண்ட்ல அந்த இமோஷன் இருக்கு. என் மகள் வந்து அவளால ஆசைப்படுற ஒண்ணு அவளால உடல்நிலையால சாப்பிட முடியல, அப்ப நானும் சாப்பிடல போட்டு அப்படின்னு வருதாரு. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. இன்னும் அந்த ஃபாதர் ஃபீலுக்கு போகல. என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பியூரிட்டி கொடுக்கணும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கும் அவளோட பேர் தான் வைக்கிறாரு. என் பேர் வச்சிருக்கலாம்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பொண்ணு பிறந்தா லட்சுமி பிறந்த மாதிரி சொல்லுவாங்களே சார், அதனால அந்த சென்டிமெண்ட்ல வச்சேன். ஸோ நல்லா இருக்கும், அதனால நல்லா போறது அது ஒரு நம்பிக்கையே ஆயிடுச்சு எனக்கு. நீ தாண்டா என் உண்மையான சிசிய. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என் பையனுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபீவரோ இல்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை. கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கிளம்பி வந்துருவாரு. ஆமா 2 o'clock ஆனாலும் கிளம்பி வந்துருவாரு. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? 1 வயசு பாப்பாக்கு அவ்வளவு செலிப்ரேஷன் தேவையே இல்ல. ஆனா செலிப்ரேஷன் தேவைப்படுற எனக்கு அங்க இல்ல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி. 1 வயசு பாப்பாக்கு செலிப்ரேஷன் தேவையில்லையா? இவங்களுக்கு செலிப்ரேஷன் தேவையா? ரெண்டே இவங்களே டிசைட் பண்றாங்க. நைட் எல்லாம் குழந்தைங்களை வச்சுக்கிறாங்க. நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்றாங்க தானே. அதெல்லாம் அந்த பொறுப்புகள் இருந்து ஒன்று விலகலையே. இதெல்லாம் உங்க அப்பாக்கள் செய்யல.
பெரிய மனுஷன் தான். நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப தூக்கிலாம் வச்சுக்க வேணாம், என் வழியை நீ புரிஞ்சுக்கோ போதும். அந்த மரியாதை வந்து எங்களை தனிமைப்படுத்துதோன்னு தோணுது சார். உண்மை. நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஃபுல் அட்டென்ஷன் பசங்களுக்கே கொடுக்குறாங்க சார். பிள்ளையெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு புருஷனா இருந்தா உங்களுக்கு அது பெட்டரா போ. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நம்ம திரும்பி பார்க்கும்போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு உங்களுக்கும் இருக்க டைம் மட்டும்தான் இருக்கும்னு இருக்க கூடாது இல்லையா? ஓ அப்படியா விஷயம். ஆமா, அவங்க வந்துட்டு ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம நம்ம அப்பா ரோலும் அவங்க நமக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் சார். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. இருவாரியாக திருமணம் செய்யும்போது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வைக்கிற முதல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எனக்கு 23 அவருக்கு 24 இருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல ஈக்குவல் ஏஜா இருக்கட்டும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஈக்குவல் ஏஜ்ல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்ங்கறீங்க. ஒரு வயசு தான் அதிகபட்சம் கூட இருக்கலாம், 2 வயசு தான் கூட இருக்கலாம்ங்கறீங்க. அந்த பையன் எப்படிமா அவங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுவான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பையனுக்கும் என் பொண்டாட்டி எங்க அம்மா ரோல் பண்ணணும்னு தான் ஆசை. சொன்னானா மட்டும் என்ன ஆகும் மணி? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். நீங்க அம்மாவா இருக்க முடியுமா என்ன? முடியாதுதான் சார். முடியாதுதான் சார். அப்புறம் ஏன் அதை எதிர்பார்க்கறீங்க? அதான் முடியாதே. ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு எனக்கு. உங்கள் அம்மாக்கள் அன்பை எதிர்பார்த்ததை விட மரியாதையை தான் எதிர்பார்த்தார்கள். உங்க அம்மாக்களுக்கு அது அவ்வளவு கிடைக்கல. வெரி குட், ஐ லைக் யூ. உங்களுக்கு அவன் மரியாதை கொடுக்குறேன், அதை தாண்டி எனக்கு இந்த ரொமான்டிசேஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் growth. என்ன மூளை தம்பி உங்களுக்கு. இப்ப அதை நீங்க செலிப்ரேட் தானே பண்ணணும். நீங்க அதை ஏன் கம்ப்ளைண்ட் ஆக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். கிரெடிட் கொடுக்குறோம் சார். இப்போ நாங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு அடுத்த சொல்றோம். ஸ்டேஜ் என்ன? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இது இருக்கணும்ன்ற எப்படி மாதிரி அடுத்த எக்ஸ்பெக்ட் ஸ்டேஜா இருக்க பண்றோம். முடியும்? நீங்க எதிர்பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்க ரொமான்டிக்கா இருங்கங்களா வேற. ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஆனா நீ என்னை கொஞ்சம் என்னை பேம்பர் பண்ற ஆளா வரணும். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? யாரோ ஒருத்தன் பேம்பர் பண்ணக்கூடிய கிட்டாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வளர்ச்சியா?